Hi hello viewers, welcome to our channel Pangali SK Vlogs. இன்னைக்கு நாம சுவையான கார மீன் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு மண் சட்டி அடுப்புல வச்சிட்டு நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். இல்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா எல்லா குழம்புலயும் நம்ம வெங்காயத்தை சேர்ப்போம். இந்த குழம்புல வெங்காயத்தை சேர்க்க போறது கிடையாது. வடகம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் உரிச்சு வச்சிருக்க பூண்டை லைட்டா நசுக்கி நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை வதக்க வேண்டாம். இதுக்கு தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். பாட்டி சொல்ல தான் இந்த மீன் குழம்பு நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இது எதுக்காக பாட்டி இதில் வெங்காயம்லாம் சேர்க்காம பண்ணாங்க கேட்டதுக்கு, இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பால் சுரக்க இந்த மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா சுரக்குன்னு சொல்லியிருக்காங்க. பால் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த இடத்துல நாங்கள் வீடியோ போடுறோம். இல்லை பூண்டு சேர்க்கறதுனாலையும் இந்த கார மீன் சாப்பிட்றதுனாலையும் உடம்புக்கு கொஞ்சம் பலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கருவேப்பிலை நல்லா வதக்கிறதுக்கப்புறம் அது ஃப்ளேவர் இறங்கும். அது கூடவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை குழம்புக்கு ஊற்றிக்க வேண்டியதான். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உரப்புக்காக மிளகாய்த்தூள், வீட்டிலே அரைத்த மிளகாய்த்தூள் தான் நாங்கள் சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைத்த மிளகாய்த்தூள். கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட வேண்டாம். கொதிக்கிறப்ப பார்த்தா நம்ம இடித்து போட்ட பூண்டு மேலே அந்த வரத்தை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் வாசனை செமையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கார மீனை இந்த குழம்புல ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்க வேண்டியதான். கார மீனை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி போதும், அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் மீன் கரைஞ்சிரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணும். ஒரு சமையல் செய்கிறோன்னா அந்த குழம்பு பக்குவமாக நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தா மட்டும்தான் அதோட ருசி நமக்கு வரும். மீன் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தீ இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ண அந்த எண்ணெயிலேருந்து எல்லாமே மேலே திரிஞ்சு வரும். அப்படி வரப்போ அந்த எண்ணெயிலேருந்து சரி, பூண்டுலேருந்து சரி, மீன்லேருந்து சரி அவ்வளோ அருமையான வாசனை வரும். ஃபைனலாக பூண்டையும் மிளகையும் கையால் இடித்து அதை தூவி போடுங்க. செம அட்டகாசமான சுவையான கார மீன் குழம்பு தயார். இதுக்கு கூடவே சைடிஷாக ஒரு அவிச்ச முட்டையும் ரைஸும் எடுத்துக்கிட்டோம். இது போல் நீங்களும் வீட்டில் கார மீன் குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் செஞ்சது என்னுடைய தங்கச்சி தான். பொதுவாக சொல்லப்போனால் தங்கச்சி சமையலில் புளியாச்சு, அதுக்கு நாங்களாம் பலியாச்சே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், என் தங்கச்சி குழம்பு அவ்வளோ அருமையாக வச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.